இப்போ நான் எந்த கண்ட்ரில இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால தான் இருக்கேன். சைனால தியாஜின் ஒரு சிட்டில ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டல் இருக்க இந்த ரூமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எத்தனையோ ஹோட்டல்ல நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு என்னது வாவ் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. பட் இங்க பயங்கரமா இருக்குங்க. அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலோட நேம் பாத்தீங்கன்னா த ரெசிடென்ஸ் ஹோட்டல் த லேக் வியூ. இதுல நான் 832 ரூம் நம்பர்ல தான் இருக்கேன். சரி, ஓகே, எப்பவும் போல எல்லா ஹோட்டலுக்கும் கார்டை வைக்கிறோம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா டூ நாட் டிஸ்டர்ப், அப்புறம் ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் கிளீன் ரூம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு சுவிட்ச் வச்சிருப்போம் பாருங்க. நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கார்டை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் பவர் வரும். பவர் வந்துருச்சு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளீன் த ரூம் வச்சோம்னா வெளியே அந்த கிளீனிங் லைட் எரியும். தென் டூ நாட் டிஸ்டர்ப் பார்த்தீங்க அப்படின்னா இல்லையா, டூ நாட் டிஸ்டர்ப் அந்த பெல் இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த கிளீன் பண்ண வரவங்க இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றவங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இதை தாண்டி நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லாக் பார்க்கலாம். இந்த லாக் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா எப்படி இருக்கும், உங்களுக்கு மேபி நீங்க ரூமை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம இப்படி யாராச்சும் அர்ஜென்டா வருவாங்க அப்படின்னு டைரக்டா ரூம்ல என்டர் ஆகாம இருக்க நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணா ஃபுல்லா ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்க உள்ள ஏதாச்சும் அர்ஜென்ட் ஆகிட்டா கூட யாருக்கும் தெரியாது. இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. இது ஒரு டிஃபரெண்டான லாக். தென் பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் எஸ்கேப் பிளான். இது மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் போன எந்த ஹோட்டல்லையுமே இப்படி ஒரு ஃபயர் எஸ்கேப் பிளானை பார்த்ததே இல்லை. டோரை விட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரியில ஃபர்ஸ்ட் டோரை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும். தென் அது கூடவே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் அயன் பண்றதுக்கு. இதை நம்ம ஓபன் பண்ணி நிமித்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். தென் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த குளிச்சுட்டு போற ட்ரெஸ், இந்த நைட் ட்ரெஸ், இதுக்காக யூஸ் பண்ற ட்ரெஸ், இதை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் கீழே பாத்தீங்க அப்படின்னா செப்பல்ஸ், ஒரு ஜோடி செப்பல் அங்க இருக்கு. இன்னொரு ஜோடி செப்பல் பாத்தீங்க அப்படின்னா நான் போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இது வரைக்கும் போன எந்த ஹோட்டலுமே இல்லை. தென் எமர்ஜென்சி கால் பண்றதுக்கு ஒரு போன். தென் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த அலமாரி ஓபன் பண்ணலாம். அடுத்தது ஓபன் பண்ணீங்கன்னா எப்பவும் போல மேல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பிளேஸ். ரெண்டாவது சேஃபா நீங்க ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு சேஃப்டி லாக்கர் இதுலயே போட்டிருக்காம பாருங்க. நம்ம பின் செட் பண்ணிக்கலாம். பின் செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னா சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதுல வச்சுட்டு போய்க்கலாம். தென் கீழே பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா ஃபயர் எஸ்கேப் ஹூட் பாத்தீங்கன்னா தெரியும். கேஸ் ஏதாவது ஃபயர் வந்துச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு. அடுத்து நான் இது அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன். தென் 2 அலமாரி இருக்கு. தென் ரெண்டுமே எம்டி அலமாரி. சரி, இதையும் தாண்டி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபுல் விண்டோ, மிரர் விண்டோ. நானும் ஃபர்ஸ்ட் மிரர் விண்டோன்னு தான் நினைச்சேன். அது மிரர் விண்டோ தான். பட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டட்டடா, அதாவது ரெஸ்ட் ரூம் லைட் இங்கே இருக்கும் பாத்தீங்க. பாத்ரூம், மிரர் ரூம், அப்புறம் பக்கத்திலே ஏசி கண்ட்ரோல் பண்றது. இது நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே ஏசி ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் சைட்ல இருந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரிமோட் இருக்காது. இங்க வேணா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதையும் தாண்டி உள்ள வந்தீங்கன்னாங்க ஐயோ ஒரு பிரம்மாண்டமே இருக்குங்க. வாழ்க்கையில இப்படி எல்லாம் குளிக்கணும்னு நினைச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான டாய்லெட். இதுல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த படத்துல குளிப்பாங்க. அது நேம் என்னது மறந்துட்டேன். ஓகே, அதை விட்டுருங்க. தென் பாத்தீங்கன்னா இது ஒரு மேட் வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கால் கீழே துடைச்சிட்டு வர்றதுக்கு. அடுத்து ஒரு டவல். தென் கீழே ஒரு 2 டவல். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கு, ஹீட்டர், ஏர் ஹீட்டர், ஏர் ட்ரையர். சாரி, ஏர் ட்ரையர் தான் அது. ஏர் ட்ரையர் இருக்கா. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 2 டவல் வச்சிருப்பாங்க. அப்புறம் சின்னதா கிளாஸ். என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க குடிக்கிற வாட்டர் இங்கதான் வச்சிருக்காங்க. தென் அந்த ஏர் ட்ரையர் யூஸ் பண்றதுக்கான பிளக் பாயிண்ட். தென் ஒரு சோப். என்ன சோப் இது, இது நம்ம யூஸ் பண்ற பர்ஃப்யூம் ஃபேஷியல் சோப். தென் எப்பவும் போல இது ஒரு கைக்குள்ள இருக்க ஒரு சிங்கு. தென் டிஷ்யூ பேப்பர். தென் என்ன வச்சிருக்காங்க, இது பாத் சோப். இது பாத்தீங்க அப்படின்னா பாடி லோஷன். தென் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒண்ணுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லா ஹோட்டலை விடவும். டூத் பிரஷ், 2 டூத் பிரஷ், அப்புறம் கோம்பு, அப்புறம் ரேசர். இது என்ன
ஷோவர் கேப், நம்ம தலையில போட்டு குளிப்பாங்கல்ல அந்த ஷோவர் கேப். அப்புறம் வந்து கூலிங் ஹெல்மெட், தெரியலையேங்க என்னன்னு. அப்புறம் வந்து இது சேவிங் க்ரீம். பாருங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கா. இதையும் தாண்டி நம்ம போனோம்னா இதே போல எப்பவும் போல வெஸ்டர்ன் டாய்லெட். தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு எமர்ஜென்சி கால், இங்கே டோர் லாக்காக தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது எப்பவும் போல டிஷ்யூ பேப்பர் இங்கேயும் ஒன்று. இதையும் தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்கல, பட் நடக்குது. 3 டைப் ஆஃப் என்ன வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாம்பு, கண்டிஷனர், பாத் ஜெல். சோப்புக்கு பதில் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எப்பவும் போல ஒரு பைப்ல ஒன்று, ஒரு மேல ஷவர் உண்டு. இதெல்லாம் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ். நானும் ஃபர்ஸ்ட் இது என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து ஏதோ ரீல்ஸ் எடுக்க பயன்படுத்துற என்ன சொல் லைட்டுன்னாங்க நினைச்சேன். ஆனா அது என்ன அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ரவுண்டா ஒரு ரிங் லைட் வந்துச்சா. நீங்க உங்க ஃபேஸை க்ளோஸ் அப்ல அல்ட்ரா ஜூம்ல பார்க்கலாம். நீங்க பார்த்தா தெரியும் மொபைல் எவ்வளவு பெருசா தெரியுது. இப்ப பாருங்க, அது பக்கத்துல பார்த்தா என் ஃபேஸ் எல்லாம் செம்ம ஜூம்ல பார்த்துருக்கேன் பாருங்க. செம ஜூம்ல உங்களுக்கு என்னென்ன டஸ்ட் எங்கேயாச்சும் இருக்கா, கண்ணில் ஏதாவது அழுக்கு இருக்கா, எல்லாத்தையுமே செம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று. அப்புறம் லைட்டிங் செட்டப் சுத்தி முத்தி சூப்பரா இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வீடு கட்டுற செலவு எங்க ஆகும்னு நினைக்கிறேன் இது ஒன்று கட்டுறதுக்கே. அப்புறம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பார்க்குற மிஷின். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தான் தெரில. சரி ஓகே, ஏதாச்சும் யூஸ் இருக்கலாம், நமக்கும் இருக்கும் வெயிட் பார்க்குற மிஷின். இது வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் மட்டுமே பார்த்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இன்னும் திரும்ப ஒரு ஃபுல் சைஸ் மிரர். அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எப்போ போல மஸ்கிட்டோ கில்லர் நீங்கள் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் டிவி, எல்லாத்துலேயும் டிவி இருக்கும், பட் என்னென்ன சேனல் கிடைக்கும்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் நான் ஒரு சேனல் கூட நம்ம பார்க்க முடியல, பிகாஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ். அப்புறம் நம்ம சார்ஜர் இங்கே இருக்க, அதை விட்டுருங்க. தென் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள், உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லைட் லேம்ப் கொடுத்துருக்கான் பாருங்க, ஒரு லைட் லேம்ப். அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட. தென் செமையான ஒரு சேர். ஏதோ நமக்கே வந்து ரொம்ப பில்டப்பாக இருக்குது இப்படிலாம் பார்க்கும்போது. சரி விடுங்க. டஸ்ட்பின்னே 2ஆக பிரிச்சுப்பாங்க பாருங்க, அந்த ஏதோ சொல்லுவாங்களே அகலால் நான்களால் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜில் பார்த்தீங்க இவ்வளோ கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன செட்டப் பார்த்துருவோமா. கீழே ஒரு பெட்டி இருக்கு. பெட்டிக்குள்ள என்ன, கேபிள்ஸ் மேலே கேபிள். நீங்கள் இதெல்லாமே வந்து லேப்டாப்லாம் யூஸ் ஆகும். HDMI, USB போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க செட்டப்பாக. அதாவது ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ஒரு டோர் வச்சுருக்காங்க. இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேர் போக மாட்டேங்குது. இந்த டோரில் போஸ்டல் கவர் நிறைய வச்சுருக்காங்க. பட் அதை தாண்டி சும்மா கவர், நம்ம எழுதுறதுக்கு நோட் பேட் தான் அங்கே எல்லாமே. நோட் பேடு, இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஓகே, ஒரு அருமையான பெண்ணும் இருக்குது. சரி, இதையும் தாண்டி வந்தீங்க அப்படின்னா எப்போ போல ஒரு சோஃபா, ஒரு லேம்ப். தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டெலிஃபோன் பூத்து, நம்ம அலாரம் செட் பண்ணுறதுக்கு ஒரு அலாரம், இது வேக்கப் பண்ணுறதுக்கு நைட் லைட்டு, லைட்ஸ், ரீடிங் லைட், மெயின் சுவிட்ச். அவ்வா இவ்வளோ திங்ஸ் இருக்கா. இதை தாண்டி இதுக்குள்ளே போனால் ட்ரா எம்டி தான், ஏதாச்சும் வச்சுக்கலாம். இதுவும் எம்டி தான். தென் ஒரு அருமையான பெட், ஐ திங்க் இஸ் இது 3K பெட் ஒன்று. அப்புறம் ஒரு உட்காந்து சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒன்று. இதையும் தாண்டி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சம்பவத்தை வச்சு. இங்கே பாருங்க, காஃபி மேக்கர், காஃபி போடுறதுக்கு எல்லாமே இருக்குது. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் பண்ணி காஃபி போட எல்லாமே இருக்குது. அடுத்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்குது, கப் எல்லாமே. பட் சரக்குங்க அதை பே பண்ணி தான் வாங்கணும். தென் சேமஸ் இன்னொரு ட்ரா. கீழே பார்த்தீங்கன்னா குக்கீஸ். தென் அடுத்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குட்டியான ஒரு என்ன சொல்றது ஃப்ரிட்ஜ். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட என்ன பாருங்க, இது நார்மலாக அவங்க வச்சுருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா தேவையான வாங்கிக்கலாம். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு மினி பீரு, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு, 2 வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குங்க பார்க்கவே டிஃப்ரெண்டாக. இது ஒன்று முடிஞ்சிருச்சா பாருங்க, இவ்வளோ செட்டப் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வியூ காமிக்கிறேன் பாருங்க.
இந்த ரூமோட வியூ இது வந்து லேக் வியூ. ஸோ சைடு ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் என்ட்ரன்ஸ், கீழே சைடில் பார்த்தீங்கன்னா சைனா பில்டிங்ஸ், இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சைனா டெவலப்மெண்ட் ரேங்க் அப்படின்னா என்னன்னு தெரிலங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஹோட்டல் ரூமில் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ரூமு. இதை தவிர ஒன்று காக்கி வச்சுட்டேன். இது ஒரு நைட் லேம்ப் ஒன்று இருக்கு பாருங்க. இது என்னோட லக்கேஜ் சைடில் வச்சுருக்கேன். நைட் லேம்ப். தென் இது என்னோட ஆக்டிவிட்டிஸை கொண்டு இப்போ போட்டேன். ஓகே, 2 ட்ரா. இவ்வளவு செட்டப்பு இந்த ரூமில் இருக்குது. இப்போ தான் சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு. இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை. சரி, ட்ரெஸ்ஸில் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? சில விஷயங்கள் காமெடியாக தான் இருக்கும், பட் நம்ம ஆசையை நம்ம தாங்க நிறைவேற்றணும். யார் சிரித்தாலும் சிரிக்கவில்லை என்றாலும் ஒரு வழியாக இந்த ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. ஃபுல் சைஸில் நம்ம வந்து வீடியோவும் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டுட்டு இப்படி ஒரு பில்லோ கடையில் யாருமே இல்லாமல் தனி ரூமில் தூங்குற சுகமே தனி. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். இவ்வளவு செட்டப் இருக்கு. இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது ஒரு ஹை பட்ஜெட் ரூம் தாங்க, அதில் எந்த வித டவுட்டும் வேண்டாம். பட் செமையாக இருக்குது. இந்த ரூமில் நான் மட்டும் சோலாவாக ஸ்டே பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 14 days சோலாவாக இந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னடா ஹோட்டல் ரிவ்யூவை போஸ்ட் பண்ண முன்னாடி ரூமை பற்றி போடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ரூமில் எல்லாமே நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட இன்றைக்கே எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவேன். அதுதான் அங்கங்கே போயிடும். ஸோ அதுதான் வந்ததுமே இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோ, அதாவது சைனாவை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் கம்மிங் டேஸில், கிட்டத்தட்ட ஒரு 20 days சைனா தாங்க நமக்கு வீடியோவே. ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.